ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் டொமேட்டோ சோஸ் ஒன்று செய்கிற எப்படின்றத பார்ப்போம். நான் இன்றைக்கி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லல, செய்ய போக்களே என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கிறேன்னு காட்டிக்கொண்டே செய்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி போக்காட்டையும் பாருங்கள். எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ சோஸை செஞ்சு கொள்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு நான் தக்காளி 1.5 கிலோ எடுத்து அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி தக்காளியை சின்னதாக வெட்டிக்கொள்ளணும். இப்படி நான் எங்களோட தக்காளியெல்லாம் சின்னதாக வெட்டிக்கிறேன். இதே மாதிரி மற்ற எல்லா தக்காளியும் நாங்கள் சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். எங்களோட தக்காளியெல்லாம் நான் இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன். வாங்க, நாங்கள் இப்போ இந்த சோஸ் எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். நான் இப்போ எங்களோட இப்படி வெட்டின தக்காளியெல்லாம் ஒரு நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து அதில் போட்டிக்கிறேன். இதுக்கே நான் 1/2 டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பேஸ்ட் இல்லாட்டி கார்லிக் பவுடர் 2 எடுத்து அதை கொஞ்சம் தட்டி அதையும் போட்டுக்கொள்ளும். இதுக்கே நான் கராம்பு 2ம் கருவேப்பட்டை 1 துண்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கருவேப்பட்டை மிச்சம் பெருசாக இல்லை, சின்ன துண்டோடு தான் போடுறேன். இதுக்கு கருவேப்பட்டை மிச்சம் பெரிய துண்டு போட்டுக்கொள்ள வேணும். என்னென்ன காரமாக இதுக்கே நான் இதில் ஃப்ளேவருக்கு மட்டும் சின்ன ஒரு துண்டு கருவேப்பட்டை தான் போட்டுக்கொள்கிறேன். வெங்காயம் சின்ன ஒரு துண்டும் போட்டுக்கொள்கிறேன். மிச்சம் பெரிய துண்டு இல்லை, இப்படி ஒரு ஸ்லேஸ் ஒரு துண்டு தான் போட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் போட்டு நான் இதை கொஞ்சம் அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறேன். எங்களுக்கு தக்காளியெல்லாம் கொஞ்சம் வசங்கி வரும் வரைக்கும். இதுக்கு நான் தண்ணி ஒன்று ஊற்றில்ல, தண்ணி ஒன்று ஊற்றாமல் நான் இப்படி சட்டியை மூடி இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் 2-3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை கொஞ்சம் திறந்து இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்கும் இதில் தண்ணி இருக்குது. நான் இதில் தண்ணி ஊற்றில்லை, இது தக்காளியிலேருந்தே ரிலீஸ் ஆகின தண்ணி தான் நீக்குது. அதே தண்ணியில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி எங்களோட தக்காளியெல்லாம் நல்லா வசங்கி வரக்காட்டையும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் ரிட்டர்ன் இதுக்கு மூடி குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். திரும்பவும் நான் இது திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி கொஞ்சம் திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட தக்காளியெல்லாம் நல்லா வசங்கி வரக்காட்டிலையும் இப்படி நான் திறந்துட்டு இதை ரிட்டர்ன் நான் மூடி திரும்ப எங்கள் தக்காளி வசங்கி வரக்காட்டிலையும் நல்லா குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விலங்கு தைக்கும் எங்கள்கிட்ட தக்காளியிலேருந்து தண்ணியும் கொஞ்சம் வத்திக்குது, தக்காளியும் நல்லா வசங்கி வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும். இது நாங்கள் தக்காளிக்கு தண்ணி ஒன்றும் ஆட் பண்ணில்லை, எங்களோட தக்காளியிலேருந்து ரிலீஸ் ஆகின தண்ணி இது இப்படி இருக்குது. இந்த தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக வற்றி இன்னும் கொஞ்சம் எங்களோட தக்காளி கொஞ்சம் வசங்கி வரக்காட்டு நான் இன்னொரு 2 நிமிஷம் எங்களோட இதை சட்டியை மூடி குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு தக்காளியில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி எங்களோட தக்காளியும் பேஸ்டாட்டம் நல்லா வசங்கி வந்திருக்குது. எங்களுக்கு இப்போ இந்த அளவு போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எங்களோட தக்காளியை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட தக்காளி பேஸ்ட் இப்படி நல்லா ஆறினத்துக்கு பிறகு நான் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற கருவேப்பட்டை கராம்பு இது எல்லாத்தையும் எடுத்து உரமாக்கி கொள்ள போகிறேன். ஏனென்றால் நாங்கள் இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டை பிளெண்ட் பண்ண போகிறதுனால நாங்கள் இந்த கருவேப்பட்டை கராம்பெல்லாம் வச்சோமெண்டா எங்களுக்கு அந்த டொமேட்டோ சோஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் ஒன்று வரும். அதனால நான் இது எல்லாத்தையும் உரமாக்கிட்டு பிளெண்ட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ நான் என்னோட தக்காளி பேஸ்ட்டை பிளெண்டர் கப் ஒன்றில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது இன்னும் சூடு அரிணை போதா நான் வீடியோக்குனால கொஞ்சம் லைட் ஹீட்டோடு நான் இது செஞ்சு காட்டுறேன். நீங்கள் செய்ய போக்கில் நல்லா ஆறினத்துக்கு பிறகு செஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்னோட தக்காளியெல்லாம் நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி பிளெண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கொண்டு எங்கள் தக்காளி பேஸ்ட்டை நான் நான்ஸ்டிக் சட்டி ஒன்று எடுத்து அதில் வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்படி எங்களோட எல்லா டொமேட்டோ பேஸ்ட்டையும் நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். எங்களோட டொமேட்டோ பியூரியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்படி பேலன்ஸ் ஆகுற தக்காளியோட துண்டுகள் எல்லாம் நான் வீசிக்கொள்ள போகிறேன்.
பாருங்கள் இப்போ எங்களை இந்த டொமேட்டோ பியூரியில் துண்டு துண்டு ஒன்றும் இல்லை, நல்லா வடித்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஒன்றாட்டம் இருக்குது. இப்படி வடிச்சு கொண்டு எங்களோட தக்காளி பியூரிக்கு 1/2 டீஸ்பூன் கொச்சிக்காத்தூளும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட ஆகணுமெண்டா சுகர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இனிப்பு கொஞ்சம் குறையணுமெண்டா சுகர் கொஞ்சம் குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளும். வினாக்கிரி 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அடுப்பை பற்ற வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ சோஸை செஞ்சுக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு விளங்குதாய்க்கும் எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ பியூரி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. எங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா திக்காவி வரக்காட்டியும் நான் இதை அடுப்பில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி செஞ்சுக்கொள்ளணும். இப்படி நல்லா ஹீட் ஆகி பபிள் வரப்போக்கில் நான் இதுக்கு உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் உப்பு போட போக்கில் பார்த்து கணக்காக போட்டுக்கோங்க. எனக்கு இதுக்கு சுகர் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்குது. நான் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கே விளங்குதாய்க்கு எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ சோஸ் கொஞ்சம் திக்காவி கொண்டு வருது. எங்களுக்கு இது போதா, நாங்கள் எனக்கு கொஞ்சம் திக்காவி வரும் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்கள்கிட்ட இந்த டொமேட்டோ சோஸ்டு பதம் சரியாகி கொண்டு வருவது பாருங்கள், நல்லா திக்காகி கொண்டு வந்திருக்குது. உங்களுக்கே விளங்குதா இருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு கோடு ஒன்று போட்டுண்டா ரெண்டும் ஒன்று கொட்டாத பதத்துக்கு வரப்போக்கில் எங்களுக்கு இந்த டொமேட்டோ சோஸ் பதம் சரியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி வெள்ளை பிளேட் ஒன்று எடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டு டொமேட்டோ சோஸால் கொஞ்சத்தை போட்டுட்டு நாங்கள் விரலால் இப்படி ஒரு கோடு ஒன்று கீறி பார்த்துண்டா அது வடியையும் மாட்டிச்சு, ரெண்டும் ஒன்று கொட்டையும் மாட்டிச்சு. அப்படி பதத்துக்கு இருந்துச்சுண்டா எங்கள்கிட்ட டொமேட்டோ சோஸ் சரி. அப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லாமல் இதில் தண்ணி மாதிரி வடிகிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுண்டா நாங்கள் இன்னும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு இதை குக் பண்ணிக்கொள்ளணும். ஏனெண்டா எங்கள்கிட்ட டொமேட்டோ சோஸில் தண்ணி இருக்கும். அப்போ நாங்கள் அது இன்னும் கொஞ்சம் குக் பண்ணினோமெண்டா அதில் இருக்கிற தண்ணியை வற்றி நல்லா இப்படி திக்கான பதத்துக்கு வரப்போக்கில் எங்களுக்கு சரியாகிடும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்கள்கிட்ட இந்த சோஸ் நல்லா ஆறினத்துக்கு போகிறோம் நான் இதை கப் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இப்படி செஞ்சு ஒரு வீதூர் போத்தல் ஒன்றில் போட்டு இதை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டோமெண்டா எங்களுக்கு 1 மாதமோ 2 மாதமோ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளும். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்கள்கிட்ட டொமேட்டோ சோஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.